கத்திரிக்காய் சாம்பாருங்க. கத்திரிக்காய் சாம்பாருக்கு வந்து நம்ம சாம்பார் தூள் போடாமல் விட்டோங்க. அதனாலேங்க நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிங்க 1 டீஸ்பூன் போட்டுங்க நம்ம கலக்கி விட்டுட்டுங்க. எண்ணெய் சூடு பண்ணியாச்சுங்க. இல்லாட்டி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி கருகி போயிடும். நம்ம வந்து அந்த பருப்பு சாம்பாரை உள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிங்க கலக்கி உள்ளே ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. அதில் சாம்பார் தூள் போடாமல் செஞ்சாச்சுங்க, பேசிட்டேங்க. இப்போ வந்து இது மாதிரின்னா கொஞ்சம் எண்ணெயில் சாம்பார் தூளை சூடு பண்ணி, இந்த எண்ணெயை சூடு பண்ணிங்க சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுங்க கலக்கியாச்சுங்க. இதை நம்ம சூடு பண்ண வேண்டியது இல்லைங்க, அப்படி இந்த சூட்லேயே சரியாயிருங்க. இதுக்கு தேவையானதுங்க வந்துங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் தண்ணிங்க, இந்த மாதிரி 1 லிட்டரு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டுங்க பருப்பு வந்து 2 தடவை கழுவிட்டுங்க இதில் போட்டுட்டு தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 5, பூண்டு ஒரு 5 வெள்ளுங்க தொளிச்சு இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டுங்க ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்குள்ள நம்ம அது வெந்துட்டுருக்கும்போதே இந்த மாதிரி பாத்திரத்துலையும் எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு போட்டுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கடுகு கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஒரு 5 வரமிளகாய் இல்லாட்டி ஒரு பச்சை மிளகா போட்டு வணக்கிட்டுங்க. கத்திரிக்காய்ங்க ஒரு 4 கத்திரிக்காய், நான் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயாக 4 கத்திரிக்காய் பொடி பொடியாக கட் பண்ணிங்க. அது தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க. கத்திரிக்காயை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா அலாசிட்டுங்க. அந்த சின்ன வெங்காயம்லாம் வணக்கினதில் வணக்கிட்டுங்க அதில் போட்டு வணக்கி விடலாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த பொருளெல்லாம் வெந்துட்டுருக்குங்க. வேறக்குள்ளங்க இது வணக்கணுன்னீங்க சட்டியில் வணக்கிட்டுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தி 2-3 வெங்காயம் சேர்த்தி வணக்கிங்க. இன்னும் 2 பச்சை மிளகா போட்டோம்னாங்க நமக்கு கேரட் பொரியலுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் அந்த வெங்காயம் வணக்கின வெங்காயத்தில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாங்க. அப்புறம் அதை போட்டு வச்சுட்டு நம்ம தனியாக கூட அந்த வெங்காயத்தை இந்த பாத்திரத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு இது வணக்கணுன்னே இது அதுக்குள்ளே வெந்து போயிடுங்க. இந்த பருப்பெல்லாம் இதெல்லாம் அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டு அந்த கத்திரிக்காயை அறுத்ததை வெங்காயத்தில் வணக்கி விட்டுட்டு சாம்பார் தூளுங்க, சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சதுங்க வந்து 1 டீஸ்பூன், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அந்த கத்திரிக்காய் வணக்கும் போது போட்டுக்கலாங்க. இல்லாட்டி அந்த தண்ணி ஊற்றுறமில்லங்க அப்போவே போட்டுங்க நம்ம கலக்கி விட்டுட்டு கடைஞ்சி வச்ச இதில் அப்புறம் அதுக்குள்ளே வெந்துருங்க. இதெல்லாம் வெந்துருங்க. நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடுவோங்க. அந்த பருப்பு கடைஞ்சி வச்சதெல்லாம் ஊற்றிட்டுங்க கடைசியாக இந்தளவு புளி வந்து நம்ம சின்ன இந்த மாதிரி பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி உடனே நம்ம கரைக்கணுன்னா, பச்சை தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வரையில் ஊற வைக்கணும். உடனே நம்ம கரைக்கணுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொதிக்க வச்சுட்டுங்க அந்த தண்ணி வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் கரைச்சி நம்ம குழம்புல கடைசியாகத்த புளி ஊற்றணும். புளி ஊற்றிட்டுங்க கலக்கி விட்டுங்க. உப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. நம்ம எவ்வளவு பார்த்து 1 டீஸ்பூன் அளவு வரும் உப்பு போட்டுங்க கலக்கி விட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி பருப்பு சாம்பார் ரெடி ஆயிருங்க. அப்புறம் நம்ம வந்து கேரட்டு ஒரு 4 கேரட்டுங்க 2 சைடும் கட் பண்ணிட்டுங்க இது இந்த மாதிரி கேரட் சரகிங்க. நம்ம ஏற்கனவே குழம்புக்கு வணக்கின வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோமில்லங்க, அது ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா இல்லாட்டி கருவேப்பிலை இது பச்சை மிளகாயோ வரமிளகாயோ போட்டுங்க அந்த சரகினதை போட்டுட்டுங்க. அப்புறம் வந்து நம்ம கடைசியாக வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க.
தேங்காய் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மிச்சமாகிடுச்சுனாங்க, இவ்வளோ மிச்சமாகிடுச்சுன்னா நம்ம நாளைக்கு வந்துங்க போடோன்னா ஒரு சின்ன கப்பில் போட்டுங்க ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. 1 நாள் 2 நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படி ஒரு வாரத்துக்கு கெடாதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீசரில் வச்சாங்க சரகி. ஒரு மூடி சரகுனா மிச்சம் வச்சோம்னா அடுத்த நாள் சரகு ஒரே நாளில் சரகிங்க. ஒரு மூடி அப்படி சரகிங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குதுங்க. தேங்காய்க்கு வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம அப்படியே பச்சையாக போட்டுக்கலாம். கேரட்டு வந்து நம்ம இந்த குழம்புக்கு எடுத்து வச்ச வெங்காயத்தில் கேரட்டை போட்டுங்க. பொடி உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. கேரட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் லேசாக கலக்கி விட்டுங்க. ஒரு 10 நிமிஷமாவது வேகணுங்க. கொஞ்சம் வயசான எல்லாம் கொஞ்சம் மீண்டும் சாப்பிட்றதுங்க. சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் ரொம்ப நேரமெலாம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. கேரட்டை நம்ம பச்சையாவெல்லாம் கேரட் சாப்பிடத்தான் போகிறோங்க. அதனால் அப்படி பண்ண வேண்டியது இல்லைங்க. இது வந்து மிச்சமாயிடுச்சுன்னா வந்துங்க நைட்டு நமக்கு தோசை சுடும்போது மேலால் தூவி விட்டுக்கலாம். கேரட் தோசை மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளாம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது தோசை மாவு இப்படி இவ்வளோ ஒரு கரண்டி அப்படி எல்லா பக்கம் பரவுற மாதிரி போட்டு விட்டுங்க. கேரட் தோசை கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரிங்க நம்ம இப்போ அரைக்கீரை பொரியல், பொன்னாங்கண்ணிங்க, சிறுக்கீரை இதெல்லாம் பொரியல் வச்சோம்னாங்க அதே மாதிரி நம்ம தோசைக்கு மேலால் அப்படி சுட்ட பின்னாடி அந்த வணக்கின எல்லாமே நம்ம ஏற்கனவே வணக்கி தான் வச்சுருப்போங்க. கீரை இல்லாமல் அதே மாதிரி தோசைக்கு பண்ணி நம்ம கீரை தோசையாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் இது காட்டுறக்கு வேண்டி மறுபடியும் இதெல்லாம் எடுத்து வச்சேங்க. அளவு நம்மளுக்கு இந்த பருப்பு சாம்பாருக்கு தண்ணி, பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு வேக வச்சுட்டுங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா சீக்கிரம் வெந்துரும்பாங்க. வெந்தோடனேங்க இந்த தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தலைங்க, கடுகு இதெல்லாம் போட்டுங்க. நம்ம கடுகு, கருவேப்பிலை தலை, சின்ன வெங்காயம், மல்லித்தலைங்க எல்லாம் போட்டு வணக்கிட்டுங்க. இது அதுக்குள்ளே இது வெந்துருங்க. கத்திரிக்காய் வந்து நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாம் வணக்கணுன்னே கத்திரிக்காய் அந்த தண்ணியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பொடி பொடியாக அறுத்து போடுறேங்க. அறுத்து போட்டுங்க வணக்கி விட்டுங்க. சாம்பார் தூள் இந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டுங்க. நம்ம இந்த கடைஞ்சி வச்ச பருப்பை ஊற்றிங்க. நம்ம பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். உப்பு கடைசியில் உப்பு போட்டுக்கலாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டுங்க. அவ்வளோதாங்க. அது இந்த மாதிரி பருப்பு சாம்பார் நம்மளுக்கு கிடச்சிருங்க. பருப்பு சாம்பாருங்க சாப்பாடு.